பஹல்கம்ல நடந்த அட்டாக் எல்லாருக்கும் தெரியும். ஆபரேஷன் சிந்தூர்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்ம காஷ்மீர் பார்டர்ல துப்பாக்கியை பிடிச்சு காவல் காத்துட்டு இருந்த அக்னிவீர் ஜவான் முரளி நாயக் வீரமரணம் அடைஞ்சாருன்னு உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும்? முரளி நாயக் இவர் ஆந்திரால இருக்கக்கூடிய சத்யசாய் டிஸ்ட்ரிக்ட் கள்ளித்தண்டா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். இப்ப இருக்கிற காலகட்டத்துல யூத் எல்லாருமே ஷார்ட்ஸ், டிக்டாக், ரீல்ஸ்னு அடிக்ட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் 18 வயசுல நான் இந்தியன் ஆர்மி சோல்ஜர் ஆகணும்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் விடாமுயற்சியோட 20 வயசுல சாதிச்சு இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணாரு. நினைச்சதை சாதிச்சுட்டு புடிச்ச வேலையை பார்த்துட்டு நாட்டுக்காக காவல் காத்துட்டு வீட்டை விட்டு ஊரை விட்டு சந்தோஷத்தை விட்டு ஏன் உயிரை விட்டு இந்த நாட்டை காப்பாத்தின முரளி நாயக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், பஹல்காம் அட்டாக். பேர் அப்பாவி மக்களை இழந்த நாள். இதுக்கு பதிலடிதான் நம்ம ஆபரேஷன் சிந்தூர். முரளி நாயக் ஆபரேஷன் சிந்தூருக்கு போறதாக அவங்க அம்மா அப்பாக்கு கால் பண்ணி ஆர்வமா சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல அவரோட நண்பருக்கு கால் பண்ணி நான் ஆபரேஷன் சிந்தூருக்கு போக போறேன், எனக்கு ஃபயரிங்க்கு போறத பத்தி எந்த பயமும் இல்ல, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா அப்பாவை யாரு பாத்துப்பான்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு, அப்படி ஏதாவது நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா எங்க அம்மா அப்பாவை நீ பாத்துக்கோ, உயிரோட இருந்தனா நாளைக்கு மார்னிங் நான் மெசேஜ் பண்ணுவேன், ஒருவேளை என்கிட்ட மெசேஜ் வரலன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாரு. விடிஞ்சா அவங்க அம்மா அப்பாக்கு கால் வருது, இந்த ஃபயரிங்ல உங்க பையன் இறந்துட்டாரு. இதை கேட்டு அவங்க அம்மா அப்பாக்கு எப்படி இருந்திருக்கும்? இவங்களுக்கு இருந்த ஒரே பையனை இழந்துட்டாங்கன்னு கவலைப்படுறதா, இல்ல 23 வயசுல நாட்டுக்காக உயிரை கொடுத்துட்டாங்க கர்வப்படுறதா? உயிரை கொடுத்து காப்பாத்தின ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் அண்ணாவையும் நாங்க என்னைக்குமே மறந்துட மாட்டோம். இன்னும் உயிரை கையில புடிச்சு எங்களை காப்பாத்திட்டு இருக்க ஒவ்வொரு சோல்ஜர் அண்ணாக்கும் நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஜவான், ஜெய் ஹிந்த்.